இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 2ஆம் அதிகாரத்தை 10 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1 மற்றும் 2ஆம் வசனங்களிலே கிருபையில் பலப்படுதலும் சத்தியத்தை போதித்தலையும் குறித்து படிக்கின்றோம். 2வது பகுதியாய் 3 4 வசனங்கள் வரைக்கும் கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகனை பற்றி நாம் படிக்கின்றோம். 3வது பகுதியாக 5வது வசனத்திலே விளையாட்டு வீரனின் ஒழுங்குகளை படிக்கின்றோம். 4வது பகுதியாக 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பிரயாசப்படுகின்ற விவசாயியை குறித்து படிக்கின்றோம். 5வது பகுதியாக 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்து படிக்கின்றோம். 6வது பகுதியாக 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசிகளின் நித்திய நம்பிக்கை குறித்த பாடலை பார்க்கின்றோம். 7வது பகுதியாக 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சத்தியத்தை கையாளுதல் மற்றும் தேவனுக்கு உகந்த ஊழியனை குறித்து பார்க்கின்றோம். 8வது பகுதியாக 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய பலமான அஸ்திபாரத்தை குறித்து பார்க்கின்றோம். 9வது பகுதியாக 22ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாலிப வயதின் இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து பார்க்கின்றோம். 10வது பகுதியாக 24ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியனின் பண்புகளை குறித்து படிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையிலே சத்தியத்திலே பெருகி நாம் அதை போதிக்க வேண்டும். 1வது வசனம், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எபேசியர் 6:10 படிக்கின்றோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள கிருபையில் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு வளர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு கர்த்தரையே நாடுவோம் என்றால் கிருபையில் பலப்படுவோம். 2வது வசனம் மிக மிக ஒரு முக்கியமான வசனம். அடுத்த தலைமுறைகளுக்கு கிறிஸ்துவின் சத்திய சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கான ஒரு முக்கிய வசனம். அப்படி 4 தலைமுறைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்று தீமோத்தேயுவை சொல்லுகின்றார், முதல் மனிதனாய். 2வதாய் என்னிடத்தில் கேட்டவைகளை என்று குறிப்பிடுகின்றார், பவுலினிடத்தில் கேட்டவைகளை. 3வதாக மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க ஆண்டவருடைய சத்திய வசனத்தை தெளிவாய் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க 3வது நபருக்கு. 4வதாய் உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர்கள் உண்மையுள்ள அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், பொறுப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கிறிஸ்துவின் சத்திய சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்காக, அந்த விசுவாசத்தை கடத்துவதற்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகர்களாய் நாம் பணி செய்ய வேண்டும் என்பதை 3-4ஆம் வசனங்களிலே படிக்கின்றோம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று. இதைத்தான் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் நாம் படிக்கின்றோம். அதே போல பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவித்தார் என்பதை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 29 வரைக்கும் படித்தோம். பவுல் தன்னுடைய 31 விதமான பாடுகளை இந்த இடத்திலே வர்ணித்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு போர் சேவகனாய் பணி செய்கிறவர்கள் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு முதலிடம் கொடுத்து உலகத்திற்குரிய எந்தவித காரியங்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. மூன்றாவதாக, விளையாட்டு வீரனின் ஒழுங்கு. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஆகவே சட்டத்தின்படித்தான் நாம் இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்றும் அவருடைய திரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். நான்காவதாக, பிரயாசப்படுகிற விவசாயி குறித்து 6-7 வசனங்களிலே படிக்கின்றோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு விவசாயி எந்த அளவுக்கு கவனத்துடன், பொறுமையுடன், கடின உழைப்புடன் உழைத்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு பிரயாசப்படுகின்றார். அப்படியாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளாகிய நாமும் கர்த்தருக்குள்ளாய் வாழவும் அவருடைய ராஜ்யத்தின் விரிவு பணிக்காகவும் பிரயாசப்பட வேண்டும் என்பதையும் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். 8-10 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். 8வது வசனத்திலே, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். பல வேளைகளிலே இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மறந்து போகிற அந்த காலகட்டத்திலே நிச்சயமாகவே நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை நினைத்து சுவிசேஷத்துக்காக துன்பம் அனுபவித்து நீ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்பதையே தெளிவுபடுத்துகின்றார். 9வது வசனத்திலே, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. கர்த்தருடைய வசனமானது விடுதலையாகவே இருக்கிறது. ஒருவேளை சரீர பிரகாரமாக நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதை எடுத்து கூறுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாய் சுவிசேஷ பிரபல்யத்திற்காக என்னோடு கூட சகோதரர்கள் அனைவரும் சுவிசேஷத்தை அதிகமாய் அறிவிக்க துணிந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து எடுத்து கூறுகின்றார். ஆகவே தேவ வசனம் கடந்து செல்வதற்கு, சொல்லப்படுவதற்கு, அறிவிக்கப்படுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 6வதாக, விசுவாசிகளின் நித்திய நம்பிக்கையை 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் இதே சத்தியத்தையே நாம் படிக்கின்றோம். நாம் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு கூட மரித்து திரும்ப கிறிஸ்துவுக்கென்று இந்த உலகத்திலே நாம் பிழைத்திருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிற நாம் அவருக்கென்று பாடுகளை சகிக்க வேண்டும் என்பதை 12வது வசனத்திலே படிக்கின்றோம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆகவே கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்து அவரோடு கூட ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காக இந்த உலகத்திலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே தெளிவாய் இருக்க வேண்டும். 7வதாக, சத்தியத்தை கையாளுதல் மற்றும் தேவனுக்கு உகந்த ஊழியத்தை குறித்து 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 15வது வசனத்திலே, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. வெட்கப்படாத ஊழியக்காரன், நிதானமாய் பகுத்து போதிக்கிறவன், உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருக்கிறவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சத்தியத்திலே நடப்போம் என்றால் வெட்கப்பட மாட்டோம். தெளிவாய் அறிந்து போதிக்கிறோம் என்றால் தெளிவாய் சொல்ல முடியும். இன்னும் நம் வாழ்க்கையில்
ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் பல இடங்களிலே திரும்ப திரும்ப நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆகவே சத்திய வசனத்திலே வேரூன்றி வாழ வேண்டும் என்பதையும், அதை கைக்கொண்டு போதிக்கிறவர்களாய் கவனமாயிருக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 8வதாக, கர்த்தருடைய பலமான உறுதியான அஸ்திபாரத்தை குறித்து 19 21 வரைக்கும் படிக்கின்றோம். 19வது வசனத்திலே, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய அஸ்திபாரம் உறுதியாய் இருக்கிறது என்பதை ஏசாயா 28:16 நாம் படிக்கின்றோம். அதே போல யோவேல் 2:32 ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்பதை குறித்தும் படிக்கின்றோம். ஆகவே உறுதியான அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவிலே இருந்து அவருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏறெடுக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்திலே நடக்க வேண்டும். 20, 21 வசனங்களிலே கர்த்தருடைய வீட்டிலே பெரிய வெள்ளியும் பொன்னும் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு என்பதையும், நாம் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்பட்ட கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய உபயோகத்துக்கான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய வீட்டிலே நாம் கனத்திற்குரிய உபயோகத்திற்குரிய எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமான பாத்திரவான்களாய் மாறுவதற்கு நம்மை எப்போதும் சுத்திகரித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ கற்றுக்கொள்ளுவோமாக. 9வதாக 22, 23 வசனங்களிலே வாலிபத்திற்குரிய இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்ளுகின்றோம். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மனிதர்களாகி நாம் உலகத்திற்குரிய இச்சைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்குரியவைகளை அடையும்படி நாட வேண்டும் என்றும், அதற்காக புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்களும் சண்டைகளை பிறப்பிக்கிறவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். விலகி இருக்க வேண்டும், மற்றொன்று அடையும்படி நாட வேண்டும். அப்படி செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய பண்புகளை குறித்து 24 26 வரைக்கும் படிக்கின்றோம். 24 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட நற்குணாதிசயங்களை பெற்றவர்களாக நாம் என்றைக்கும் இருக்க வேண்டும். பல வேளைகளிலே சண்டை பண்ண மாட்டார்கள், ஆனால் தீமையை சகிக்க ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் அவருடைய பிள்ளைகளும் உலகத்திலே பல வேளைகளிலே தீமைகள் நம்மை சூழ்ந்து வரும்போது அதை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகருடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த அதிகாரம் நமக்கு நாம் நல்ல போர் சேவகர்களாய் இருக்க வேண்டும் என்றும், ஒழுங்கான விளையாட்டு வீரர்களைப் போல ஒழுங்கின்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தும், பிரயாசப்பட்டு பயிரிடுகிற விவசாயியை போல பிரயாசப்பட வேண்டும் என்பதை குறித்தும், கர்த்தருடைய வீட்டிலே உபயோகத்திற்குரிய கனத்திற்குரிய பாத்திரங்களாய் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், கிறிஸ்துவின் பலமான அஸ்திபாரத்திலே நிலைத்து நின்று உலகத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்திலே நிலைத்திருப்பதற்கு இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.